தமிழக அரசாங்கம் அடங்கவேண்டிய பள்ளிக்கூட உள்ளிட்டு கலந்து கொண்ட கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 88 நாட்களாக தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு பள்ளிக்கூடம் உள்ளிட்ட இனப்பெண்கள் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வெளியிடுவதற்காக தமிழக மனித சார்பாக இன்றைக்கு நடைபெறுகிறது. 3 சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த வெள்ளப்படுத்தும் போராட்டங்களை வலியுறுத்தி பேசுவதற்காக இருந்திருக்கக்கூடிய என்னுடைய தொழிற்சங்கம் செய்யக்கூடிய தமிழ்நாடு முதல் பொதுச் செயலாளர் அந்த முக்கிய கண்ணவர்களே போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்காக இருந்திருக்கக்கூடிய சென்னை மாவட்ட சிஐடியுடைய செயலாளர் மிகப்பெரிய சந்திவர்களே வெள்ளத்தில் எல்லோருக்கும் வணக்கம். சிஐடியு சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு 58வது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 22 மையங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்த காத்திருக்கும் போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் இந்த பல்லவன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்டிசி சென்னை மாநகர பேருந்து மேலாண் இயக்குனர் அவர்களை சந்தித்து சென்னை மாவட்ட சிஐடி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஏற்கனவே காத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பல கட்ட ஆதரவு இயக்கங்கள் நடந்திருக்கிறது. இடதுசாரி கட்சிகள், பல அரசியல் அமைப்பை சார்ந்த பிரமுகர்கள் அத்துணை பேரும் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை வலியுறுத்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு 58 நாட்கள் கடந்த நிலையில் இன்னும் காத்திருக்க வைப்பது என்பது தமிழ்நாடு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் குறைந்தபட்ச கருணை இல்லை, குறைந்தபட்ச நிர்வாக நடவடிக்கையை கையாளக்கூடிய திறன் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை சிஐடி சார்பில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இந்த 58 நாள் போராட்டத்தில் எங்களோடு பேசி தீர்த்திருக்க வேண்டிய சில விஷயங்களை, குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எங்களோடு பேசியிருந்தால் இன்றைக்கு 12 மாதம் இருந்த நடைமுறையில் இப்போது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 12 மாதங்களாக டிஏ அரியர் இருந்தது. அதை 2 மாதங்கள் முன்னாடியும் நேற்றைக்கு இரவு 2 மாதங்களும் இந்த அரசு அந்த தொழிலாளர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு பேசி செய்திருக்க வேண்டிய ஒரு வேலையை எங்களோடு பேசினால் அரசு தோற்றுவிடும் என்கிற அச்சத்தில் பேசாமல் தன்னிச்சையாகவே செயல்படுவது என்பது நாகரிகம் அல்ல. இது தொழிற்சங்க ஜனநாயகத்தை மறுக்கிற ஒரு நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல 9 மாத நிலுவைத் தொகை ஒப்பந்தம் முடிந்து பல மாதங்கள் ஆன பிறகும் கூட 9 மாத நிலுவைத் தொகையை வழங்காமல் இந்த அரசு தாமதம் செய்து வருகிறது.
இதுவும் எந்த வகையிலும் ஏற்கக்கூடியதல்ல. மறுத்து வருகிறது, தாமதம் செய்து வருகிறது. கேட்டால் கஜானால பணம் இல்லைன்னு சொல்றாங்க. கஜானால பணம் இல்லைன்னா அமைச்சர் அதற்கேற்ற எளிய நடவடிக்கை, சிக்கன நடவடிக்கை, அவருடைய நிர்வாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாரா? இல்லை. அரசும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் எந்த நிர்வாக செலவுகளையும் குறைக்கவில்லை. ஆனால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தர மறுப்பது நியாயமற்றது என்கிற முறையில் சிஐடி சார்பில், சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பில் இன்றைக்கு நாங்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு முன்னதாக இந்த தொழிலாளர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அரசும் அமைச்சரும் எங்களை தூண்ட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எஸ் கண்ணன், சிஐடி மாநில உதவி பொதுச் செயலாளர்.